வாழ்க வளமுடன். சுப்பிரமணியில வாங்க வாங்க. இது என்னன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இது என்னன்னா கத்திரிக்காய் சொந்தமா நான் வளர்த்தி வெரி குட்ங்க. இயற்கை பொருள் தான் இயற்கையா வளர்த்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. சினிமாலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சினிமா இரவு நேரில் அப்படியே போயிட்டு இருக்குதுங்கய்யா. ஆனா சினிமாக்காரங்களுக்கு தான் நம்மளுக்கு தெரியலையா? அப்படியா? ஆமா, எவ்வளவு நாளும் அப்படியே சினிமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு 40 வருஷமா கம்பெனி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. இப்ப எல்லாம் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர்னு அதுலயாம அந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி போடுறாங்க. அவனுங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அப்படியா? எவ்வளவு போராடுறோம், ஆனா எவ்வளவு படம் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நல்ல நேரம் நல்லன்றாங்க. அதுக்கு இருக்கிற இயக்குநர்கள் மூலியமா உங்களுக்கு வரணும், எனக்கு வரணும். நீங்க பரவாயில்லையா? வாழ்க வளமுடன். என்னன்னு கேளு. இப்ப வர இயக்குனருக்குன்னா நம்மள அவ்வளோக்கா தெரியாது. அச்சா, பழைய இயக்குனருக்கு தெரியும். அதான் காலமாயிட்டாரு. அதாங்கய்யா, புதுசா வரவங்க என்ன பண்றாங்க, அம்மா இந்த மாதிரி இயற்கையான விவசாயம் சாப்பிட்டவங்க எல்லாம் 100 வயசு வரை வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி புரோட்டா, நைட் 2 மணிக்கு பீஸா பாசான்னு சாப்பிட்டு 40-50 போய் சேர்ந்து தாண்ட மாட்டாங்கய்யா. ஆமா, இயற்கை விவசாயம் தான். ஆமா ஆமா. இதெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சினிமாவில் உண்மையா உழைக்கிறவங்கள தேடி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இருக்கிற இயக்குநர்கள்ட்ட புது இயக்குனர், பழைய இயக்குனர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நாங்களும் ஹீரோவா நடிக்கதான் வந்தோம். ஆனா இப்ப இவ்வளவு வயசாகி அப்பா ஆயிட்டா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நல்லபடியா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. நன்றி. எல்லாம் நல்லா இருங்க. ஆமா, வாழ்க வளமுடன். சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.